ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 8ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இயல் 6 தான் வந்து நம்ம தமிழில் வந்து பொது தமிழில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம். அடுத்து 8ஆம் வகுப்பு போயிட்டுருக்கு. 8ஆம் வகுப்பில் ஏற்கனவே வந்து நம்ம 5 இயல் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ வந்து 6வது இயல் வந்து பார்க்க போகிறோம். 5வது இயல் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா அதில் நிறைய லெசன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சைவ குறவர்களை பற்றி வரும், நிறைய முக்கியமான டாபிக்ஸ் வந்து அதில் இருந்துச்சு. இசைக்கருவிகளை பற்றின லெசன் இருந்துச்சு. பாடறிந்து ஒழுகுதல் அந்த லெசன்லாம் வந்து ரொம்பவே முக்கியமானது 5வது இயலில். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 6வது இயல் முக்கியமானு கேட்டால் இதில் வந்து ஒரே ஒரு லெசன் வந்து ரொம்ப முக்கியம். சேரர்களை பற்றி மூவேந்தர்களில் சேரரை பற்றி, சேரர்கள் அப்புறம் வந்து கொங்கு நாட்டுடைய வளம் பற்றி ஒரு லெசன் வரும். அந்த ஒரு லெசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மற்றதில் அங்கங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்பவும் போல் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஆனால் அந்த ஒரு லெசன் மட்டும்தான் இதில் ரொம்பவே முக்கியமானது. ஸோ 5வது இயலை கம்பேர் பண்ணும்போது இந்த இயல் வந்து கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப கஷ்டமே இல்லை. சரி, வாங்க பார்ப்போம். முதல்ல பாருங்கள், வளம் பெருகுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்து அந்த லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பாடல் வந்து எதுலேருந்து வருதுன்னா, தகடூர் யாத்திரை அப்படிங்கிறதுலேருந்து தான் இது வந்து எடுத்திருக்காங்க. முதல்ல இந்த பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். இந்த தகடூர் யாத்திரை, இந்த தகடூர் அப்படிங்கிறது எதை குறிக்கும், எந்த ஊரை குறிக்கும்? இதுவே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த தகடூர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தை தான் குறிக்கும். நிறைய பேர் வேறு ஊர்னு நினைப்பீங்க. தகடூர் அப்படிங்கிறது இப்போ உள்ள சமீபத்தில் தற்போதைய உள்ள தருமபுரி மாவட்டத்தை தான் தகடூர் அப்படிம்பாங்க. இந்த தகடூர் யாத்திரையில் தான் இந்த வளம் பெருக அப்படிங்கிற பாடல் வருது. இப்போ வாங்க பாடலை பார்ப்போம். முதல்ல பாடலை பார்த்துட்டு அடுத்து பொருள் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஜஸ்ட்டு அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒருவேளை இந்த லைன்ஸ் கொடுத்து இது எந்த பாடலில் வந்ததுன்னு வேணால் கூட கேட்கலாம். வாங்க பார்ப்போம். பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாராரா முட்டாது வந்து மழை பெய்க பெய்தபின் ஒட்டாது வந்த கிளை பயில்க அக்கிளை பால்வார் பிஞ்சினை கதிரீனா அக்கதிர் ஏற்கெல செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெல்லா காவாது வைகுக போரின் உருகெல்லாம் உதை வேரி படையெடுப்பு நாரை பிரியும் விளைவயல் யானர் தாக அவன் அக்கன்றில்லை நாடே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான். சேர நாடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு சேர மன்னருடைய நாட்டில் வந்து ஒரு பெரும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மழை நீரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்து விளங்குது. அதனால் ஒரு வருவாய் கிடைக்கிது சேர அரசுக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த பாடல் இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அகண்ட நிலப்பரப்புங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து நல்லா பெய்யுது, நல்ல சிறப்பான மழை வந்து பெய்யுது. அந்த மழை பெய்கிறதுனால அந்த இடத்துல வந்து இட்ட பயிர், அதாவது இந்த வித்துன்னு நம்ம படித்தோம்ல, ஸோ நம்ம இட்ட பயிர் எல்லாமே வந்து குறைவின்றி முளைக்குதான். எல்லா பயிருமே வந்து மிச்சம் சொச்சம் இல்லாமல் எல்லாமே நல்லா முளைக்குது. அப்படி முளைக்கிற எல்லா பயிருமே வந்து பார்த்திங்கன்னா செழிப்பாக வளருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முளைக்குதான், எல்லாமே வந்து செழிப்பாகவும் அந்த மலையில் வளருதான். அதே மாதிரி வளர்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டம் இல்லாத பயிர்களாக கிளை நிறைந்து அந்த பயிர்கள் வந்து நல்லாவே வந்து செழிப்பாக வளருது. அந்த பால் முற்றிய கதிர்களை வந்து அதன் பிறகு அறுவடை செய்ய போகிறாங்களாம். அப்படி அறுவடை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அங்கே அறுவடை செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த களம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நெற்போர் வந்து கிடக்கான். அந்த நெல் வந்து அந்த களம் முழுக்க வந்து கிடக்குதான். அப்படி அந்த களம் நிறைய இருக்கக்கூடிய அந்த நெல் போர் வந்து பார்த்திங்கன்னா காவல் இன்றியே கிடக்கான். யாரும் அதுக்கு காவல் இல்லாமலே அவ்வளோ நெல் வந்து கிடக்குது. அதன் பிறகு அந்த போரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, நெல் அடிக்கிறது. அப்படி அடிக்கிற சத்தத்தில் அங்கே இருக்கிற நாரை கூட்டங்கள் அஞ்சி, அந்த நாரை கூட்டங்கள் வந்து இந்த நெல் அடிக்கிற சத்தத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியில் அந்த நாரை இனங்கள் வந்து பயந்து அதோட பெண் பறவையோட பறந்து செல்லுதான். அப்படி சிறப்பு மிக்க நாடாக சேர நாடு அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகள். இந்த பாடல் இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் இந்த வரிகளை கொடுத்து அவங்க கேட்குறதுக்கான ஒரு இது இருக்குது. இல்லை வாரி அப்படிங்கிறது வருவாய், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்த்துங்க. எஞ்சாமை அப்படிங்கிறது குறைவின்றி, முட்டாதுங்கிறது தட்டுப்பாடின்றியும், ஒட்டாதுங்கிறது வாட்டமின்றியும், வைகுகங்கிறது
தங்குக, ஓதை அப்படிங்கிறது ஓசை, சரிங்களா? வேரி அப்படிங்கிறது அஞ்சி, யாணர்ங்கிறது புது வருவாய். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா இதெல்லாம் கொஷினாக வரும். இதில் இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியலை. தகடூர் யாத்திரைக்கு வந்து ஆசிரியர் பெயர் வந்து அறிய முடியவில்லை. தகடூருங்கிறது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இன்றைய தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நூல் வந்து அதே மாதிரி முழுவதுமாக வந்தும் கிடைக்கல. இந்த நூலில் சில பாடல்கள் வந்து புறத்திட்டு அப்படிங்கிற தொகுப்பில் காணப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் கொஞ்சம் முக்கியமானது தான். அதன் பிறகு மலைசோறு, இது வந்து அந்தளவு முக்கியமானதில்லை. இதில் இருக்க பாடல் வரிகள் அந்தளவு முக்கியமானதில்லை. பட் ஆனால் இதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னன்னா இங்கே வந்து பாருங்கள், மழை பெய்யாமல் ஊர் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் வந்து, அதாவது மழையே பெய்யாமல் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டும் போது அந்த ஊரில் இருக்க சிற்றூர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து வீடு வீடாக போய் உப்பே இல்லாத சோறை வந்து ஒரு பானையில் வாங்குவாங்களாம். எப்படின்னா, எல்லார் வீட்டுக்கும் போய் உப்பே இல்லாத சோறை ஒரு பானையில் வாங்கி ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அதை பகிர்ந்து உண்ணுவாங்களாம், பகிர்ந்து சாப்பிடுவாங்க. எதுக்குன்னா, அந்த கொடிய பஞ்சத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு அடையாள நிகழ்வாக வந்து இதை பார்த்து அந்த வானம் வந்து மனம் இறங்கி மழை பெய்யுமா. இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களேங்கிறத பார்த்து அந்த வானம் வந்து மனம் இறங்கி மழை பெய்யுங்கிறது அந்த மக்களுடைய நம்பிக்கையாக இருந்து, இதுக்கு வந்து மலைசோற்று நோன்பு அப்படின்னு வந்து மலைசோறு நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். இப்படி பழந்தமிழர் வழிபாடு மரபுகள் அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்திங்கன்னா, கொங்கு நாடு மலைசோறு வழிபாடுங்கிற கட்டுரையிலிருந்து தான் இந்த பாடலை வந்து எடுத்திருக்காங்க. இதை பதிப்பாசிரியர் யாருன்னா கௌரவன் அவர்கள் தான் இதோடைய பதிப்பாசிரியர். இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஏன்னா இப்போதெல்லாம் புது கவிஞர்கள், நூலாசிரியர்கள், பாடலாசிரியர்களை பற்றிலாம் கொஷின் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்த லெசன் கொங்கு நாட்டு வணிகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்க்குற பக்கமெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். கொங்கு நாட்டு வணிகம், சேர மன்னர்களை பற்றின குறிப்புகள் கொடுத்துட்டு அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டங்களுடைய சிறப்புகளும் இந்த லெசனில் இருக்கும். இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் நோட் பண்ணணும். முதல்ல பாருங்கள், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி அப்படின்னு வந்து ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. இந்த பழமொழிக்கு ஏற்ப அந்த காலத்தில் இருந்த பழந்தமிழர்களுக்கு பல சான்றுகள் வந்து விளங்கியிருக்கு. காலத்துக்கு முற்பட்ட பழந்தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி முறையை கொடுத்துருக்காங்க, எப்படி வளமிக்க ஒரு அரசை நிரூபிச்சிருக்காங்க, கடல் கடந்தும் காடு கடந்தும் மலை கடந்தும் எப்படி அவங்க புகழ் வந்து ஈட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். சேரர்களை பற்றி தான் இது முழுக்க முழுக்க இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து பாருங்கள், வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைபு அப்படிங்கிற வரிகளை வந்து எது குறிப்பிடுதுன்னா தொல்காப்பியம் குறிப்பிடுது. இது ஒரு முக்கியமான வரி. தொல்காப்பியத்தில் வர சில வரிகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைவு அப்படிங்கிற வரிகளை கூறுறது எதுன்னா தொல்காப்பியம். இப்போ வந்து மூவேந்தர்கள் காலத்தை வந்து நம்மளால் குறிப்பிட முடியல. ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், சாஸ்திரம், அப்புறம் வந்து அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் எல்லாத்துலேயுமே வந்து யாருடைய குறிப்புகள் இடம்பெற்றிருக்குன்னா மூவேந்தர்களை பற்றின குறிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பும் குறிப்புகளும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. எதுனா வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கா மூவேந்தர்களை பற்றி, மகாபாரதத்தில் இருக்குது, அர்த்த சாஸ்திரத்தில் இருக்குது, அசோகர் கல்வெட்டில் இருக்குது. இதில் இந்த அசோகர் கல்வெட்டு அடிக்கடி கேட்பாங்க. இதில் மூவேந்தர்களில் சேரர்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு பழமையான மன்னர்கள் தான். அவங்கள பற்றின சில முக்கியமான குறிப்புகள் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. சேரர்களை பற்றி தொல்காப்பியத்தில் என்ன கூறுதுன்னா, தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரென வரூவும் மாம்பெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மலைந்த பூவும் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, அது வந்து சேரர்களை குறிக்கும். சேரர்களுடைய நாடு வந்து குடநாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குடநாடுனா எந்த நாடை குறிக்கும்னா சேரர்களுடைய நாடு. இவர்களுக்கு தலைநகராக வந்து வஞ்சி திகழ்ந்திருக்கு. வஞ்சிங்கிற இடம் வந்து சேரர்களுடைய தலைநகராக வந்து விளங்கி இருக்குங்கிறாங்க. இந்த நகர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மலைத்தொடரில் வந்து தோன்றி அரபிக்கடலில் வந்து கறக்கக்கூடிய இடம் வரைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனை வந்து கருவூர் அப்படின்னு வந்து அழைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முசிறி, காந்தலூர் என சேர மன்னர்களுடைய துறைமுகங்களில் வந்து பார்த்திங்கன்னா துறைமுக பட்டினங்களாக வந்து இதெல்லாமே விளங்கியிருக்கு. இவர்களுடைய கொடியில் வந்து மூவேந்தர்களுக்கு கொடி இருக்கும், அடையாளம் சின்னங்கள் இருக்கும். சேரர்களில் வந்து வில் கொடி, சரிங்களா, வில்லு இருக்கிற மாதிரி கொடி இருக்கும், வில் கொடி இருக்கும். பனம்பூ வந்து இவர்களுக்குரிய பூ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பூ இருக்கும். பனம்பூ வந்து சேரர்களுடைய பூ.
இந்த சேர நாட்டினுடைய எல்லைன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இன்றைய கேரள பகுதி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கேரள பகுதியும் தமிழ்நாட்டில் வந்து சேலம், கோயம்புத்தூர் அந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு அப்படின்னு வந்து இவங்க இதை வந்து அழைச்சிருக்காங்க. கொங்கு மண்டலம் அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, கார்மேக கவிஞர் வந்து இயற்றிய கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்திங்கன்னா, வடக்கே வந்து பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்க்கரை ஆகிய 4 எல்லைக்கும் உட்பட்ட பகுதியே வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம்னு அவர் வந்து விளக்கி வந்து கூறியிருக்காரு. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் போன்ற பகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ளடக்கமாக இருக்கும், அந்த பகுதிகளை ஒட்டியே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம், கரூர் அந்த மாதிரி பகுதிகளில். கொங்கு மண்டலத்தில் வந்து பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி, குறிப்பாக வந்து பவானி, நொய்யல், அப்புறம் வந்து ஆன்பூர்ணை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமராவதி ஆறுகள் வந்து அந்த பகுதிகளை வந்து வளமிக்க பகுதிகளை செழிப்பாக விளங்க செய்திருக்கு. அடுத்து இவங்களுடைய பழங்கால வணிகத்தை பற்றி பார்ப்போம். இவங்க எல்லாருமே வந்து உழவு, கைத்தொழில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் ஆகிய எல்லாத்துலேயும் வந்து நாகரிகம் பெற்று நல்வாழ்வு பெற்று சிறப்பாக விளங்கியிருக்காங்க. உள்நாட்டு வெளிநாட்டு வணிகங்கள் செஞ்சுருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து செங்குட்டுவனுடைய கடற்போர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியால் வந்து அவரை என்னன்னு அழைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கடல் பிறர் கொட்டிய செங்குட்டவன் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா? கடல் பிறக்கொட்டிய செங்குட்டவன் அப்படின்னு வந்து செங்குட்டவனை வந்து சிறப்புக்கு அழைக்கிறாரு. அதே மாதிரி கடம்பர் அப்படிங்கிற ஒரு கடல் கொள்ளையனை சேர மன்னர்கள் வந்து அடக்கியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பையும் கொடுத்துருக்காங்க. முசிறியில் சேரர்களுக்கு வந்து முசிறி வந்து பார்த்திங்கன்னா சேரர்களுடைய ஒரு சிறப்புமிக்க துறைமுகமாக வந்து விளங்கியிருக்கு. அங்கே வந்து மற்ற நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க, ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுருக்காங்க. மிளகு, முத்து, அப்புறம் யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவங்க வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பொன், புடவை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மென்மை மிக்க புடவைகள், சரிங்களா? அப்புறம் சித்திர வேலை பாட்டுடைமை அடைந்த ஆடைகள், அப்புறம் வந்து பவளம், செம்பு, கோதுமை ஆகியவற்றை இறக்குமதி செய்திருக்காங்க. இதற்கான செய்தி வந்து 8 தொகை நூல்களான புறநானூறு, அகநானூறில் இருக்குது. மீனோடு வெற்குவையி மிசையும்பின் மனை மறுக்குந்து அப்படிங்கிற வரிகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நெல்லும் உப்பும் நேரே ஊரின் கொல்லிலி ரோவென சேரிதோறும் நூவலும் அப்படிங்கிறது அகநானூரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது போக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள் சார்ந்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு ஊர் சார்ந்த சில விஷயங்கள் கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம கொஷின் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய கேட்குறாங்க. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூருடைய சிறப்பு வந்து கோவன்புத்தூர் அப்படிங்கிற பெயர் தான் வந்து காலப்போக்கில் வந்து மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இது வந்து கொஷினாக வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர் அப்படின்னு வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி நீலகிரியில் தேயிலை, யூக்கலிப்டிப்ஸ், தைலம் மரம் போன்றவை வந்து அங்கே வந்து சிறப்பு மிக்கதாக இருக்குது. தேயிலை தொழிற்சாலைகள் இருக்குது. இதில் திண்டுக்கல்லுக்கு பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கொஷினாக கேட்பாங்க. திண்டுக்கல்லில் வந்து மலர் உற்பத்தியில் வந்து சிறந்து விளங்குது, முதலிடம் வகிக்கிறனால தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. திண்டுக்கல்லை தான் தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு அழைக்கிறாங்க. அரிசி, தோல், அப்புறம் வந்து பூட்டு தொழிற்சாலையும் அங்கே வந்து சிறந்து நிறைந்து விளங்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சின்னாளம்பட்டி சுக்கு சேலை வந்து புகழ்மிக்கது. அதே மாதிரி ஈரோட்டுக்கு என்னென்னா, பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டில் 2வது பெரிய நகரமாக இருக்குது. அங்கே வந்து நெல், அப்புறம் வந்து நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி போன்றவை வந்து பயிரிடப்படுது. இங்கே தான் வந்து தமிழ்நாட்டிலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மஞ்சள் சந்தைனா உங்களுக்கு மைண்டுக்கு வர வேண்டியது ஈரோடு. அடுத்து திருப்பூர், இது அடிக்கடி கேட்பாங்க. திருப்பூர் மிக சிறந்த பின்னலாடை நகரம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. பின்னலாடை நகரம்னு அழைக்கப்படுறாங்க. அங்கேயும் நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை வந்து முதன்மையான பயிர்களாக வந்து விளைவிக்கிறாங்க. பின்னலாடை, அப்புறம் வந்து ஆயத்த ஆடைகள், ரெடிமேட் ஷர்ட்ஸு, இதுக்கெல்லாம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வருவாய் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அது கொடுக்குது. ஸோ அதுதான் இதுக்கு சிறப்பு. இந்தியாவிலே முதல் ஆயத்த ஆடை பூங்கா வந்து, அதாவது நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா வந்து இந்த மாவட்டத்தில் தான் இதுபட்டிருக்கு. அதே மாதிரி காங்கேயன் காளைகள் வந்து தேசிய அளவில் வந்து புகழ் சேர்க்குது திருப்பூருக்கு. அடுத்து நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்புலையும் முட்டை உற்பத்தியிலையும் முதலிடம் வகிக்கிறது. இங்கே தான் வந்து பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை போன்ற பகுதிகள்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதலிடம் நாமக்கல் தான் வசிக்குது. இங்கே வந்து சிமெண்ட்டு, காகித தொழிற்சாலை போன்றவை இருக்குது. அடுத்து சேலம் வந்து மாங்கனிக்கு வந்து ஃபேமஸ்ஸு.
மாம்பழத்துக்கு. அதனால் மாங்கனி நகரம்னா அது சேலத்தை குறிக்கும். இங்கே வந்து சிறப்புமிக்க மாம்பழங்கள் இருக்குது. நெல், பருப்பு வகைகள்லாம் இங்கே பயிரிடப்படுது. பாக்கு, அப்புறம் வந்து காஃபி, அப்புறம் வந்து ஜவ்வரிசி அதிக அளவில் இந்த மாவட்டத்தில் தான் இந்தியாவிலேயே வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏற்காடு இந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குங்கிறதும் ஒரு சிறப்பு. அடுத்து கரூர் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்குது. அது வந்து வஞ்சி மாநகர் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. இது கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. வஞ்சி மாநகர் என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் வந்து கரூர். மன்னிக்கணும், நான் கருப்பூர்ன்ட்டு நான் மன்னிச்சிருங்க. கரூர் வந்து வஞ்சி மாநகர். கிரேக்க அறிஞர் வந்து தாலுமி இந்த வந்து கரூரை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முதல்ல உள்நாட்டு வணிக மையத்தை வந்து அமைச்சதாக குறிப்பிட்டிருக்காரு. இதில் சிறப்புகள் அப்புறம் ஊரும் சிறப்பும் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி முத்துநகரனும், சிவகாசி குட்டி ஜப்பான் என்றும், மதுரை தூங்கா நகர் என்றும், திருவண்ணாமலை தீபநகர் அப்படின்னு வந்து இதை அழைக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து காலம் உடன் வரும் அப்படிங்கிற லெசன். இது அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் இதில் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றின குறிப்பு இருக்கும். ரங்கராயன், ஆமாம், ஸ்ரீரங்கராயன், அதாவது கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்களை பற்றின குறிப்பு இருக்கும். இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த கன்னிவாடியில் வந்து பிறந்திருக்காரு. இவர் சிறுகதை, புதினம் எழுத்தாளர் போன்றவையெல்லாம் எழுதியிருக்கும். புதினம் எழுத்தாளர் 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து இவர் எழுதியிருக்காரு. கன்னிவாடி, அப்புறம் வந்து உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை இயற்றியது இவர் தான். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான குறிப்பு, பார்த்துக்குங்க. புணர்ச்சி, அப்புறம் வந்து இதோட லெசன் முடியுது. இலக்கணத்துக்கு நம்ம தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 8ஆவதுல வந்து 6வது இயல் இதோட முடியுது. 6வது இயல் ரொம்பவே ஈஸியான ஒரு இயல் தான். அடுத்து 7வது இயல் வீடியோட வந்து நான் பார்க்குறேன். RMSI டெஸ்ட் பேட்சுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.